பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குள்தன் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், அதே மாதிரி ஜாதக அலசல்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு ஜாதக அலசல் தான். இந்த ஜாதகர் 2 நாட்கள் முன்னாடி வந்தது. 12 வயது மதிக்கத்தக்க பாலகன் ஜாதகம். பொதுவாகவே நான் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் ஜாதகத்தை பார்ப்பதில்லை. ஏன் அப்படின்னா, பிறந்தது முதல் 4 வருடம் வரை பூர்வ ஜென்ம கர்மாவலின் அந்த ஜாதகம் இருக்கும். அதற்கப்புறம் 4 வயது முதல் 8 வயது வரை தாய் வழி கர்மாவிலே அந்த ஜாதகர் வழி நடத்துவார். 8 வயதிலிருந்து 12 வயது வரை தந்தை வழி கர்மாவில் அந்த ஜாதகம் நகரும். 12 வயதுக்கு மேலே சுய ஜாதகம் வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு மரபு. பிறந்ததுலேருந்தே ஜாதகம் வேலை செய்யும். இந்தந்த பார்ட்டில் இருக்கும்போது பெருசாக நம்ம அந்த குழந்தைங்க ஜாதகத்தை அலசி ஆராய வேண்டாம். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா. அதனால் 12 வயதுக்கு கீழே இருக்கிற ஜாதகங்களை நான் பெரிதாக படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி ஆகட்டும், ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவேன். முழுசாக ஆராய்வது கிடையாது, தவிர்த்துட்டு வரேன். பெரியவங்களுக்கு, அதாவது அவங்கள ஜாதகருடைய தாய் தந்தையருக்கு ஜாதகம் இல்லைன்னா இதை வச்சு நம்ம கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணுவோம். 12 வயசு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆய்வு பண்ணி தாராளமாக சொல்கிறோம். அதுவும் நான் கடைப்பிடித்துட்டு வரேன். சரி, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜாதகர் பிறந்தது 20/5/2014 9:32 ஈரோட்டில் தான் பிறந்திருக்கிறாரு. சரிங்களா. ஜாதகம் ஸ்க்ரீனில் போகிறது பாருங்கள். லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மகர ராசி, நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இவங்க ஜாதகம் பிறக்கும்போது 4 வருஷம் 10 மாதம் 29 நாள் சந்திர மகாதிசை. இப்போ 7 வருஷம் வரைக்கும், அதாவது 7 வருடம் செவ்வாய் திசை. இப்போ 11 வருஷம் வரைக்கும் செவ்வாய் தான் திசை நடத்திட்டு இருக்கிறார். செவ்வாய் திசை சந்திர புத்தி ஓடிட்டுருக்கு. கடைக்கூரில் இருக்கிறார். செவ்வாய் திசை கடைக்கூரில். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் சொன்னது விதி மதியோடு போராடக்கூடிய ஜாதக அமைப்பு. லக்னமும் ராசிக்கும் சஷ்டாச தோசல் இருக்குது. அப்போ நீங்கள் தண்ணி வேணும்னு கேட்டாலே, சாப்பிடும்போது தண்ணி வேணும்னு கேட்டாலே 2 தடவை கேட்டால் தான் பையன் எடுத்து தருவான். அவனுக்குன்னா அவன் வேலைகள் செய்வதில்லை. எந்த இடத்துல அழுவான், எந்த இடத்துல சிரிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இவனுக்கு நல்லா நேக்கு தெரியும். இவனுடைய காரியத்தில் இவன் சாதிச்சுக்கிறதுல பெரியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. மற்ற சொல்லும் போதெல்லாம் லக்னத்தில் குரு இருப்பது கௌரவத்தை பங்கம் இருக்காது. இவனுக்கு இவனே எதிரியாக இருப்பார். மற்றவங்கெல்லாம் யாரும் இவனை காயப்படுத்தவோ இல்லை இவனை டிப்ரெஸ் பண்ணவோ முடியாது. இவனுக்கு இவனே தான் டிப்ரெஷன். இவன் நினச்சானா அதை செஞ்சுருவான். பட் நினைக்கிறதெல்லாம் இருக்குது பஞ்சாயத்து அப்படின்னா. ஏன் அப்படின்னா, லக்னத்தில் குரு திக்பலம் தான், உண்மை தான். ஆனால் உபய லக்னத்திற்கு பாதகாதிபதியாக வருவார் குரு. கேந்திராதிபதி தோஷத்தையும் கையில் வச்சிருக்கிறார். அவர் லக்னத்திலே இருப்பது இவனுக்கு இவனே ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக நிற்கும் அப்படின்னு நம்ம சொன்னேன். சரி, ஓகே, எல்லாம் சரிதான், அடுத்தது வாங்க அப்படின்னாங்க. பீடிகை போடுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ நடக்கிறது செவ்வாய் மகாதிசை. செவ்வாய் வாங்கியிருக்கிறது சந்திரன் சாரம். சந்திரன் இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 8ல் உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது பையன் என்னம்மா பண்ணால், விளையாடும் போது கீழே விழுந்துட்டானா. ஏன்னா செவ்வாய் விளையாட்டுக்காரகம், சுகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு. விளையாடும் போது கீழே விழுந்துட்டானா, கை காலில் ஏதாவது அடிபட்டுருச்சா, சந்திரன் மறைஞ்சிருப்பதுனால ஒளி கிரகம்னால கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா, பல் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, விளையாடும் போது கீழே விழுந்தது உண்மை தான், பட் அந்தளவுக்கு பெரிய அடி இல்லை, இன்னும் வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா செவ்வாய் திசையில் சந்திரன் புத்தி ஓடிட்டுருக்கு. செவ்வாய் வாங்கியிருக்கிறது சந்திரன் சாரம். அப்போ சந்திரன் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. சந்திரனுங்கிறது நம்ம பயண கிரகம். நம்ம ஜோதிடத்திலே பார்த்திங்கன்னா 9 கோள்களில் அவர் தான் அதிகப்படியான வேகம் இருக்கிறவர். ஒரு 2.25 நாளில் ஒரு ராசியவே கடந்துருவார். அப்படிங்கும்போது பையன் எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானாங்கம்மா அப்படின்னு கேட்குறது. ஆமாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஒரு 11 வயது பையன் வீட்டை விட்டு வெளியே இருவானா, அது முடியுமா அப்படின்னு பார்த்தா நடந்திருக்குங்கும்போது ஜாதகம் எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது தெரியுது. ஸோ இந்த பாயிண்ட் நான் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்டது. பட் அவங்க சொன்னபோது எனக்கு ஷாக்கிங். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய் திசை சந்திரக்கூர் கடைக்கூரில் இருக்கிறாரு. இந்த செவ்வாய் இங்கே சுகஸ்தானத்தில் 6ஆம் அதிபதியாக உட்காந்துருக்கிறார். அப்போது நான் ஃபஸ்ட்டு யோசித்தது வீட்டுக்காக கடன் வாங்கியிருப்பாங்களோ, அதில் ஏதாவது டிப்ரெஷனாக இருப்பாரோ, தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும்போது, பட் இந்த ஜாதகரே 11 வயசு பையன் வெளியில் போயிட்டான், தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நிம்மதி. மீண்டும் இது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க. அதுதான் இந்த ஜாதகத்துடைய ஹைலைட். ஏன்னா இப்போ செவ்வாய் திசை சந்திரபுத்தி ஓடுது. அதற்கடுத்து ராகுவே 5லிருந்து திசை நடத்த வருவார். சனி கூட உட்காந்துருக்கிறாரு. மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனாலும் ஜாதகர் நிலையான மனநிலையில் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் நம்ம ஜோதிடத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது.
லக்னம் மிதுன லக்னம், லக்னாதிபதி புதன் லக்னத்துக்கு 12ல் சூரியனோட உட்காந்துருக்கிறார். அப்போது தந்தைக்கும் இவருக்கும் ஒத்து வராதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சூரியனும் சனியும் 6, 8 இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜோதிடத்து குறிப்புகளில் நிறைய இடங்களில் அந்த பாடல்களை பயன்படுத்தியிருக்கிறேன். அது என்னென்னா, பலனொரு ராசி தன்னில் பகலவன் இருக்கைக்கு 8 பலமுடன் சனியும் நிற்க பரிதபித்து உழல்வான் தந்தை. நலமுடைய நிலவுக்கு 8 நற்புடனுடன் மந்தன் என்றால் அலையென தத்தளித்தே அல்லல்படுவாள் தாய்னு ஒரு ஜோதிட கவி ஒன்று இருக்குது. இப்போ இங்கே சூரியனுக்கு 6ல் இல்லை சனிக்கு 8ல் அப்படிங்கும்போது இவங்க சனி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா ஜாதகருக்கும் தந்தைக்கும் அவ்வளோ உறவுகள் சிறப்பில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே பாருங்கள், சனி உச்சமாக உட்காந்துருக்கிறாரு. சூரியன் லக்னத்துக்கு 12ல், முயற்சி ஸ்தானாதிபதி 12ல் உட்காந்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது தந்தைக்கும் இவருக்கும் ஆகலைங்கிறது இங்கே தெரியுது. இப்படியே நம்ம பாவத்து டு பாவ அடிப்படையில் பார்க்கும்போது 9ஆம் இடம் தந்தைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த தந்தை ஸ்தானாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பாருங்கள், லக்னத்துக்கு 5ல் ராகு கூட உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு பிடிவாத குணமும் ஒரு வரட்ட கிரகமும் சேர்ந்து அங்கே உட்காந்துருக்கு 5ஆம் இடத்துலங்கும்போது ஜாதகருங்கிறது அது புதன் தானே, அவருக்கு 8ல் தானே உட்காருங்க. அப்படிங்கும்போது தந்தைக்கும் இவருக்கும் ஆகாது அப்படின்னு சொன்னேன். மோஸ்ட்லி அது அக்செப்டடு, சொன்ன பேச்சு கேட்டுக்குவான். பட் இருந்தாலும் அது ஒரு கீரியும் எலியும் போனேமா அப்படியே ஒரு நெருடல் அந்த வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அடுத்தது வரும்போது இந்த ராகு திசை சனியோடு சேர்ந்த ராகுதான் பாக்கியத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் இந்த ஜாதகர் முள்மேல் விழுந்த வாழை இலை போல் கொஞ்சம் கவனமாகத்தான் கையாள வேண்டும். இப்போது ஹாஸ்டலில் விடலாமான்னு கேட்டாங்க. ஹாஸ்டலில் விடுவது அவ்வளோ உசிதமாகப்படவில்லை. ஏன் அப்படின்னா, அடுத்து வர திசைகள் ராகு சனியோடு உட்காந்துருக்கு. பெருசாக இவருக்கு 7.5 சனியின் தாக்கம் முடிந்தது என்றாலும் இவங்க தாயின் கண்காணிப்பில் இருக்கும்போது ஜாதகர் கொஞ்சம் சிறப்பாக இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, லக்னாதிபதி 12ல் உட்காந்துருக்கிறாரு, தாய் ஸ்தானாதிபதியும் 12ல் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தாயும் இவரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா சிரமங்கள் இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இங்கே தாய்க்கும் லக்னத்துக்கும் ஒரே கரகம் புதன் பெற்று அவருக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருப்பதனால தாய் கூட இருப்பது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய சிறு புரிதலாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஜாதகர் ஏன் வீட்டை விட்டு ஓடினார் அப்படின்னா, நல்லா படிப்பார். ஏன்னா இங்கே படிப்பு ஸ்தானாதிபதி சந்திரன் 8ல் மறைஞ்சிருந்தாலும் அதே மாதிரி லக்னாதிபதி புதன் 12ல் மறைஞ்சலாம். சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகம்னு ஒன்று இருக்குது. விளையும் புதனும் சூரியனும் விரும்பிய 1, 4, 8, 12 இருந்தால் பாராளும் மன்னன் தானே சொல், கல்வியில் சிறந்தவன் தானே சொல்லு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அப்போ புதாதித்ய யோகம் இங்கே வேலை செய்யுது. புதன் நல்லா தான் இருக்கார், 1 டிகிரிக்கு 2 டிகிரி படிப்பார். 2ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சாலும் அவர் ஒளிபெருந்தே சந்திரனாகத்தான் போயிட்டுருக்கிறார். ஸோ அப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்து செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அப்போது தொழில் சார்ந்த கல்வி இவருக்கு தாராளமாக படிக்கலாம். அதே மாதிரி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய உயர்நிலை கல்வி சனி உச்சமாக இருக்கிறார். அப்போ பிற்கூரில் ஜாதகர் நல்லா படிப்பார். இப்போ என்ன பிரச்சனைன்னா, வீட்டில் எக்ஸாம் வச்சு எழுதுகிறாங்க அப்படின்னா, டியூஷனில் பண்ணுறான்னா அது நல்லா பண்ணுறான், ஆனால் எக்ஸாம்னு போய் எழுதும்போது இவனுக்கு ஒரு பதட்டம் வந்துடுது அப்படிங்கிறாங்க. அந்த லக்னாதிபதி 12ல் மறைஞ்சிருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறது. ஸோ அப்போ இவருக்கு உண்டான வழிபாடுகளையும் இவருக்குண்டான கோவில்களையும் இவரை நெறிப்படுத்துவதற்கான சில வாழ்வியல் பரிமுறைகளும் இந்த ஜாதகத்தில் தாயிடம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தாய்க்கும் தந்தைக்குமான சில கேள்விகளும் எப்போ வீடு கட்டுவாங்கிற மாதிரி பொதுவான பலன்களோடு இந்த ஜாதகத்தை முடிச்சிருக்கோம். அப்போது 12 வயதாக இருந்தாலும் ஜாதகர் வீட்டை விட்டு வெளியேறி இருப்பதுங்கிறது கொஞ்சம் வேதனைத்தக்க விஷயம்தான். இன்னும் இது போன்று நடக்காமல் இருக்க பெற்றவங்கள் கொஞ்சம் கவனித்து குழந்தைகளை கவனித்து கொஞ்சம் அக்கறையோடு பார்த்துக்கிட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன், மொபைல் காட்டி சோறு ஊட்டுவது, மொபைலை கொடுத்துட்டு இவங்க வேலையை பார்ப்பது, அந்த குழந்தைகளோட ஒரு அட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருப்பதும் இதற்காக ஒரு காரணம். அவங்க மொபைலில் என்ன பார்க்குறாங்கன்னு தெரில, டிவியில் என்ன பார்க்குறாங்கன்னு தெரில, பட் நமக்கு தெரியல. ஆனால் நம்ம ஜென்ரேஷனை தாண்டி இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. அந்த செல்ஃபோனில் பார்க்குற வீடியோஸே பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. அது டக்குன்னு தள்ளிட்டு போகிறோம். ஒரு பொறுமையும் ஒரு நிதானமும் ஒரு நின்று நிதானித்து யோசிக்கிற ஒரு விஷயமும் இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட நான் பார்ப்பது குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படியும் சில குழந்தைகள் இருக்க தான் செய்கிறாங்க. பட் குழந்தைகள்ங்கிறது, குழந்தை வளர்ப்புங்கிறது பெரிய கலை, அது ஒரு பொக்கிஷம். குழந்தைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை சரியான விதத்தில் நம்ம வளர்த்தோம்னா அடுத்த தலைமுறை நம்ம கையில் இருக்குங்கிற ஒரு பொறுப்பு பெற்றோர்களுக்கும், அந்த குழந்தையை எந்த இடத்துல கண்டிக்கணும், எந்த தூரத்தில் ஃப்ரீயாக விடணுங்கிற ஒரு அக்கறையும் நம்ம கவனத்திலே வச்சுட்ருக்கணும். ஏன்னா இளங்கன்று பயம் அறியாது இல்லைங்களா? ஸோ அந்த குழந்தைக்கு தெரியாது, பட் நமக்கு அதனுடைய வீரியமும் தாக்கமும் தெரியும். இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியோட நிலவரம் சரி, இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் நிறையும் சரி, கலிகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். கவனமாக, மிக மிக
மிக கவனமாக இந்த குழந்தையை வளர்ப்பது அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி. பெற்றெடுத்த அன்னைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வாழ்வு தந்த ஜோதிடத்துக்கும் நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகிறேன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.